தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த இலக்கு என்ன? இந்த தேர்தலை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம்? எது மாதிரியான களப்பணிகள் நம்ம இறங்கி மக்களை சந்திக்க போகிறோம்? இப்போவே விசில் சின்னம் அப்படின்றது இன்றைக்கி பரவலாக எல்லாருக்குமே தெரியப்படுத்திருக்கு. சமூக நீதி அப்படின்னு சட்டத்தில் நம்ம சொல்கிறோம், சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா கட்சிக்கும் சுதந்திரமாக பார்த்திங்கன்னா எவ்வளவு மக்கள் வேணாலும் வரலான்ற அளவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டிவிக்கேன்னு வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய நிபந்தனைகள் காவல்துறை மூலயமா வகுக்கிறாங்க. இது ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியையும் இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்துடுவோன்ற ஒரு பயத்தாலையுமே புதிய புதிய சட்டங்கள் இல்லாத சட்டத்தெல்லாம் கொண்டு இதுக்கு ஒரு விதிமுறையை உருவாக்குறாங்க. ஆளுங்கட்சியும் சரி, மத்தியத்திலையும் மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் இதில் கூட்டாக செயல்படுறாங்க. மக்களுடைய பிரச்சனைகளில் கூட்டாக செயல்படலை. தளபதி சுதந்திரமாக விட்டாங்கன்னா அவர் எல்லா 234 தொகுதிக்கும் போவார், 40 மாவட்டத்துக்கும் போவார். அவர் இன்றைக்கி ஒரு வாகனத்தில் போகக்கூடிய அளவுக்கு அவருக்கான பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் வெளியிலே வரக்கூடாது, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவரை சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஸ்டாலின் ஐயா கூட ஒரு மாநாடு போட போகிறாங்க இன்னொரு 3 நாளில். அப்போ அதில் 10 லட்சம் பேர் இலக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 10 லட்சம் பேர் இலக்குக்கு முதல்வருக்கு அனுமதி கொடுக்கும்போது திமுகவுக்கு, அப்போ டிவிகேக்கும் அனுமதி கொடுக்கணும்ல. டிவிகேவும் ஒரு கட்சி தானே, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி ஆணையம் தானே இன்றைக்கி விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அப்போது அடுத்து இருக்கக்கூடிய கட்சிக்கு என்னவோ அதுதானே அடுத்த கட்சிக்கு வரணும். இதை தடுக்கக்கூடிய 5000 பேர் தான் வரணும், 10,000 பேர் தான் வரணும். ஒரு சாலை மறியலுக்கு, ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு வர கூட்டம் தான் 5000 பேர். ஒரு அரசியல் கட்சி மாநாடுன்றது எப்படி இருக்கணும்? ஒரு பிரச்சாரன்றது எப்படி இருக்கணும்? இது தேர்தல் ஆணையம் விதிமுறை வகுத்த கொடுக்கணும். தேர்தல் நேரம் நெருங்கியாச்சு, தேர்தல் ஆணையம் இதுக்கான கட்டுப்பாடு கொடுக்கணும். ஆனால் ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகார பலத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது, டிவிக்கே சேரக்கூடாது, விசில் சின்னம் சேரக்கூடாது. இப்போ பாருங்கள், எங்கேயும் விசில் ஓசை கிடையாது, பேருந்துகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ காலமாக இருந்தது. இப்போ பேருந்துகளில் கேரளா மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இப்போ காலிங் பெல் சிஸ்டம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் இலவசமான உயர்கல்வி கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டியதானே? விசில் சின்னம் போய் மக்கள்கிட்ட சேரக்கூடாது, இளைஞர்கிட்ட போகக்கூடாது, இளம் பெண்கள்கிட்ட போகக்கூடாது, தாய்மார்கிட்ட போகக்கூடாது. அதை தடுத்து நிறுத்தணும். எப்படி தடுத்து நிறுத்தலாம்? எதெல்லாம் எங்கெல்லாம் விசிலோட அடையாளம் இருக்குது, ஓசை இருக்கோ எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்ற முழு மூச்சாக இறங்கிட்டாங்க. எங்களையும் சுதந்திரமாக அரசியல் அமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு எங்களோட களப்பணியை செய்கிறதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் சுதந்திரமாக விட்டாங்க. இதை நீதிமன்றங்கள் கூட காதில் போட்டுக்காமல் இருக்காங்க. நீதி எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். தளபதிக்கு ஒரு மாதிரியாகவும் மற்ற தலைவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கக்கூடாது. அவங்களும் தலைவர்கள், எங்கள் தலைவரும் தலைவர் தான்.